பார்க்கலாமாங்க கவுண்டர் பிடிப்பதற்குள் எளிதாக ட்ரையாங்கிள் ஷேப் ரெட்லண்ட் சிபிஎஸ்சி ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ஒரு கொஸ்டின் பார்ப்போம். ஸ்டூடெண்ட் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டினை போடுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். D is a point on the side BC of a triangle ABC such that angle ADC, this angle ADC equal to angle BAC. Angle ADC is equal to angle BAC. Prove that CA by CD equal to CB by CA or CA square equal to CB. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து டின்ற ஒரு பாயிண்ட், அது பிசின்ற சைடில் இருக்கா, ஏடி கரெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆங்கிள் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது சிஏ பை சிடி ஈக்குவல் டு சிபி பை சிஏ. இந்த இது இருந்தால் போதும். நம்ம இது வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணால் நம்ம போதும். ஓகேயா? ஸோ என்ன பண்ணணும், என்ன ப்ரூவ் பண்ணணுன்றது நமக்கு தெரியுது. எப்படி பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, அந்த criteria that is the definition for the similar triangle. Two triangles are said to be similar if and only if. Actually இது வந்து if and only if அப்படின்னா two வேயும் இது ட்ரூவா இருக்கும். Two triangles are said to be similar if and if corresponding angles are equal and corresponding sides are proportional. இந்த ரெண்டு கண்டிஷன் இருந்தால் two triangles are similar அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது இந்த டூ ட்ரையாங்கிள்ஸ்க்கு எப்படி இதை எழுதுவோம்னா, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னா இது ரெண்டும் கரஸ்பாண்டிங், இது ரெண்டும் கரஸ்பாண்டிங், இது ரெண்டும் கரஸ்பாண்டிங். ஓகேயா? ஸோ ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் டி, ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் இ அண்ட் ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் எஃப். இது ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் sides are corresponding sides are proportional. அப்படின்னா என்னன்னா, இந்த ரேஷியோ இருக்குல்ல, ஏ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஒரு ரேஷியோ ஏபி பை டி ஈக்குவல் டு பிசி. பிசியோ ஏபியோ, ஏபின்னு எடுத்தா பிஏன்னு எழுதலாம். ஏன்னா அது டிஸ்டன்ஸ், அந்த லென்த்தை மட்டும் தான் மெஷர் பண்ணுறோம், டைரக்ஷன் பார்க்கல. ஸோ எப்படி வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். பிசி ஈக்குவல் டு இ பை பிசி பை எஃப் அண்ட் ஏசி பை டிஎஃப். So these two are the properties of similar triangle. These two are the. Okay. So இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு போகலாம். இதுதான் கொடுத்துருக்க ட்ரையாங்கிள். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஏபிசி ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு டின்ற பாயிண்ட் இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, ஏபிசின்ற ட்ரையாங்கிளை தனியாகவும் இந்த ஏடிசி இருக்கு இல்லையா, அந்த ஏடிசியை திருப்பி, அதாவது ஏக்கு நேராக அந்த கரஸ்பாண்டிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காக ஏக்கு நேராக டியை வச்சு ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த டியை இங்கே கொண்டு போயிட்டேன். இப்போ ஏ இங்கிட்டு வந்துடுது. ஸோ சி அப்படி இந்த மாதிரி ட்ரையாங்கிளை ரொட்டேட் பண்ணி வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு புரியுறதுக்காக. ஓகேயா? இப்போது இங்கே ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் டின்றது அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகேயா? அண்ட் ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் சி, ஒரே ஆங்கிள் தானே அது ரெண்டும். ஸோ சேம் ஆங்கிள் அப்படின்றப்ப ஈக்குவலாக தான் இருக்கும், சேம் ஆங்கிள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டும் நம்ம படித்தது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்தால் சிமிலராக இருக்கும். பட் தேர் இஸ் ஒன் கிரைட்டீரியன். அது கிரைட்டீரியன் டபுள் ஏ கிரைட்டீரியன். அது என்னன்றதை நான் டபுள் ஏ கிரைட்டீரியன் அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னா, டூ sides of a triangle equal to the respective side. Are respect to two sides of another triangle. Sorry, it's an angle, two angles are two angles of a triangle equal to the respective angles respective two angles of another triangle.
we could say then the two triangles are similar. Two angles of a triangle equal to the respective angles of another triangle. Then the two triangles are similar. So இதில இருந்து இந்த ரெண்டு triangles similar நமக்கு தெரிஞ்சிருது. இந்த triangle ABCU ADCU triangle similar நமக்கு தெரிஞ்சிருது. Similar triangle இருக்கப்ப நமக்கு வந்து sides condition definition படி வந்து the sides are proportional. The corresponding sides are proportional. Corresponding sides எப்படி எழுதலாம்? AB by DRAD. So AD எழுதுது. AB by AD equal to AC by DC equal to BC by D. இப்படி நம்ம எழுதிக்கலாம். இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும் பாருங்க. CA by CD equal to so CA by CD இதில் இங்கே இருக்கு CA by C இந்த ரெண்டு போர்ஷன் மட்டும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் போர்ஷன் விட்டுட்டு செகண்ட் டே எடுத்துக்கலாம். ஈக்குவல் CA by CD எழுதிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் லைன்ன்றதுனால எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ACA CAன்னு எழுதிக்கலாம். அண்ட் இஸ் ஈக்குவல் டு இது and it is this is BC by AC. Sorry, here AC. Sorry, it is corresponding side. இங்க வந்து AC. So இது AC. So BC by CA எழுதிக்கலாம். இல்லை CB by CA எழுதிக்கலாம். எல்லாத்தையுமே CA முன்னாடி வச்சு அப்படிதான் அவங்க எழுதிக்கலாம். அவ்வளோதான் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்ல. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. இதுதான் நம்ம ப்ரூவ். இதை நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா CA ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு CB into C. ரொம்ப சிம்பிள். நம்ம ஒன்றுமே பண்ணல. ட்ரையாங்கிள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தனித்தனியாக பிரித்து எழுதுனேன். ஆக்சுவலி தீஸ் டூ சைட்ஸ் ஆர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அது இது வந்து சேம் ஆங்கிள். ஓகே, அதனால் வந்து இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ டூ ஆங்கிள் க்ரைட்டீரியான்றது ஏதாவது ரெண்டு ஆங்கிள் எனி டூ ஆங்கிள்ஸ் இன் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு த ரெஸ்பெக்டிவ் ஆங்கிள்ஸ் ஆஃப் அதர் ட்ரையாங்கிள். ரெஸ்பெக்டிவ்லி இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் ஈக்குவல் டு இந்த ஆங்கிள், அது A ஈக்குவல் டு D அண்ட் ஆங்கிள் C ஈக்குவல் டு respective angles of other two respective angles of other triangle, then these two are said to be similar. Similar இருக்கிறதுனால sides proportional அப்படின்றப்ப மூணு பார்ட் வருதுல, அந்த செகண்ட் டூ பார்ட்ஸ் எடுத்துட்டா இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ ஜஸ்ட் சிமிலர் ட்ரையாங்கிள் டெஃபினிஷனை வச்சு நம்ம இந்த ப்ராப்ளத்தை முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் ஃபிகர்ஸ் கொடுத்துருக்கறதுனால ட்ரையாங்கிள்லாம் கொடுத்துருக்கறதுனால ஆங்கிள் அதுன்னு நீங்கள் இந்த மாதிரி கொஷின் பார்த்தோன்னையும் இந்த ட்ரையாங்கிள் சாப்டரு எனக்கு வராது அந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு தாட்லாம் முதல் மனசு வந்து எடுத்துருங்க. எந்த இதுவும் யாருக்கும் வராதுன்னு சொல்ல முடியாது. நம்ம பண்ண வேண்டியதுலாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதும் எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் படிக்கிறது தான். கொஞ்சம் கவனித்து படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்த ஒரு கொஷின் வந்து நீங்கள் எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அது ஒரு கொஷின் ஆர் ஒரு சாப்டர் ஆர் ஒரு ஸ்டெப்பு புரியலன்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். அதில் உங்ககிட்ட வந்து எனக்கு டைப் பண்ண முடியல, எனக்கு பார்க்குறேன் உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்குறேன், எனக்கு புரியுது, பட் எனக்கு டைப் பண்ண தெரியல, டைப் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட்டு உங்கள் எந்த புக்கிலேருந்து அந்த ப்ராப்ளம் எடுக்கிறீங்க அல்லது எந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து அந்த கொஷின் எடுக்கிறீங்க, என்சிஆர்டியா அல்லது ஸ்டேட் போர்டு அல்லது ஐசிஐசி எதுவாக இருந்தாலும் எந்த போர்டு கொஷினும் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஸ்டினும் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள் அல்லது அந்த புக்கு மென்ஷன் பண்ணி போடுங்க. கண்டிப்பாக அதுக்கு நான் ஒரு வீடியோ போடுவேன். ஹாப்பி லேர்னிங்.